என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் ஆல், வெல்கம் டு இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சக்கா. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருப்போம்னா SSC அண்ட் பேங்கிங் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குது போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் லெவலில் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர் டாபிக்ஸ் என்னென்ன, அதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறமா பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது ஒரு ஒன்லைனர் மாதிரி எப்போ கேட்டாலும் மேம் எனக்கு இங்கிலீஷே தெரியாது கிராமரே தெரியாதுனாலும் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்றத ஒரு அட்ஜெக்டிவ்னா என்ன ஒரு அட்வர்ப்னா என்னன்னு எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த செஷனில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து தரவு பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டு த சிலபஸ், ஓகேங்களா, லைக் நவுன்ஸ் என்ன தனித்தனியா அப்படின்றத மாதிரி சிலபஸ்க்குள்ளே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் கிராமர் டாபிக்ஸ்மா. கிராமர் டாபிக்ஸ். ஸோ என்னென்ன கிராமர் டாபிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தான், ஓகேங்களா, எங்கேயுமே உங்களுக்கு கிராமரில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கொடுக்க மாட்டாங்க, தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதில் யாரெல்லாம் வர போகிறாங்கம்மா? நவுன், ப்ரொனவுன், வேர்ப். வேர்ப்லேயே என்னென்னா ரெண்டாக பார்ப்போம், ஒன்று பேசிக் லெவல், இன்னொன்று அட்வான்ஸ் லெவல். வேர்ப்லே பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல். அடுத்து அட்ஜெக்டிவ், அடுத்து அட்வர்ப், நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன், அடுத்து கன்ஜங்ஷன், ஓகேங்களா. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேறு யார் வருவாங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். பட் இன்டர்ஜெக்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ் நமக்கு கேட்கறது கிடையாது, ஓகேங்களா. இன்டர்ஜெக்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ் நமக்கு கேட்கறது கிடையாது. வாட் இஸ் வாட்னு இன்னைக்கு என்ன பார்க்குறோமோ, இன்னைக்கு ஒன்லைனரில் என்னென்ன நான் சொல்கிறேனோ அது வரைக்கும் இன்டர்ஜெக்ஷனுக்கு போதுமானது, ஓகேங்களா. இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது போக அடுத்து நமக்கு வேறு யார் வருவாங்கன்னா டென்சஸ். டென்சஸ்லையுமே அட்வான்ஸ் லெவல் பேசிக் லெவல்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அடுத்து இஃப் கிளாஸ் அல்லது கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ், ஓகேங்களா. இஃப் கிளாஸ் அல்லது கண்டிஷனல் கிளாஸ், ஓகேங்களா. அடுத்து சப்ஜெக்ட் வேர்பு, சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட், அதை கன்கார்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அக்ரிமெண்ட்டை வந்து கன்கார்ட் அப்படின்ற டேர்ம்லையும் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்த விஷயம் வாய்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அடுத்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், டைரக்ட் அண்டு இன்டைரக்ட். ஸோ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட், இன்டைரக்ட். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். வேர்பில் தனியாக வந்து நம்ம வேர்ப்ஸ்னால் என்னன்றதை பார்ப்போம். இதில் நான் ஃபைனைட் வேர்பு. வேர்ப்ஸுக்கு பேர் என்னென்னா ஃபைனைட் வேர்ப்ஸு. வேர்ப்ஸ் அல்லாமல் இதுவும் வேர்பு தான், ஓகேங்களா, கொஞ்சம் மாறுபட்டு வரும். லைக் இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட், பார்ட்டிசிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. டூ ஐஎன்ஜி வச்சு வரும் இல்லையா, அதெல்லாம் யாருன்னா நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். அடுத்து இன்வர்ஷன்ஸ். இன்வர்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, இன்வெர்ட்டட் கமான்னு சொல்கிறோம்ல, கமா இப்படி போடும், இப்படி போட்டோன்னா தலைக்கீழே போட்டோன்னா இன்வர்ஷன். அப்போது ஒரு வாக்கியமானது இப்படி தான் இருக்கும், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அப்புறம் வேர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட், அப்புறம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அது அப்படியே அதோடைய நிலை மாறுறது. கொஷினாக கேட்டோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யார் வர மாட்டாங்கன்னா சப்ஜெக்ட் வர மாட்டாங்க, ஃபஸ்ட்டு வேர்பு வருவாங்க, அதுலேயும் ஹெல்பிங் வேர்பு வருவாங்க, அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா மெயின் வேர்பு, இந்த மாதிரி ஆர்டர் மாறும். அந்த மாதிரி ஆர்டர் பற்றி படிக்கிறதா என்னதுன்னா இந்த இன்வர்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ இது ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். அதுக்கப்புறமா சூப்பர்ஃப்ளூயஸ் ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டேனா, ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா. ஆர்டிகல்ஸ்னு சொல்லலாம், இதுக்கு பேர் டிட்டர்மினர்ஸ்னு சொல்லலாம், டிட்டர்மினர்ஸ், ஓகேங்களா. அப்போ ஏ அந்த எங்கன்னா போடணும் எங்கே போடக்கூடாதுன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து
இது குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து சூப்பர்ஃப்ளூயஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். சூப்பர்ஃப்ளூயஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைம்மா, இந்த சூப்பர்ஃப்ளூயஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்றது அளவுக்கு அதிகமாக இந்த இடத்துல இது இருந்தால் போதுன்ற இடத்துல நம்ம ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டு சேர்த்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு எழுதுறது, அதெல்லாம் எங்கன்னு பார்த்து கலைத்தல். இதுதான் என்னதுன்னா இந்த சூப்பர்ஃப்ளூயஸ் எக்ஸ்பிரஷன். உதாரணம், கம்பேரேட்டிவ் டிகிரி இருக்குன்னு வைங்களேன், அவன் என்னோட டாலர் அப்படின்னா நான் என்னன்னு சொல்வேன், ஷீ இஸ் டாலர் தேன் மீ அப்படின்றத சொல்லி முடிச்சிருவேன். பட் அந்த இடத்துல ஷீ இஸ் மோர் டாலர் தேன் மீ, மோரும் கம்பேரிட்டிவ் தான், டாலரும் கம்பேரிட்டிவ் தான். அது தேவையானா தேவையில்லை, ஆனால் எந்த இடத்துல மட்டும் பயன்படுத்தலான்ற மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து கிளாஸஸில் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? அது சூப்பர்ஃப்ளூயஸ். இப்போ சூப்பர்னாலே அளவுக்கு அதிகமாக அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ். எப்படி நம்ம மிஸ்பெல்ட் வேர்டு வேறு, அது வந்து ஸ்பெல்லிங் எரராக இருக்கும். கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸுன்றது நம்ம ஒரே வார்த்தையாக இருக்கும், ஆனால் என்ன பண்ணிப்போம், புரிதல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் டாப்பிக்கில் உங்களுக்கு வேர்ட்ஸாக கொண்டு போகும்போது அது நல்லா கிளியராக புரியும். கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸில் என்னென்ன வார்த்தைகளாக வரும். உதாரணம் எடுத்துக்கொள்ளலாமா, அட்வைஸ், ஒன்று சிஇ ஒன்று எஸ்சி. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, வெறும் ஸ்பெல்லிங் தான் மாறும், வேறு எதுவும் மாறாது, அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது இரண்டத்தோட பொருளே மாறும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் டாப்பிக்கில் பார்ப்போம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கிராமராக வேறு யார் பார்ப்போம், கனெக்டர்ஸ் அண்டு ஸ்டார்டர்ஸ். இப்போ பார்த்தோம் இல்லையா, கனெக்டர்ஸ் அண்டு ஸ்டார்டர்ஸ் யார் இல்லாமா, கன்ஜங்ஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கனெக்டர்ஸ் ஸ்டார்டர்ஸ். பட் கன்ஜங்ஷன் வந்து தனியாக பார்ப்போம், இது எந்த மாதிரி பயன்பாட்டுக்குள்ளே இருக்குன்றத இது தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? அப்போது இந்த 20 டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு 8 அண்ட் தென் இந்த 12, அப்போ டோட்டலாக நமக்கு என்ன ஒரு 20 கிராமர் வந்து டாப்பிக்காக நம்ம தனித்தனியாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த 20 தான் நம்ம டே டு டே டெய்லி வீடியோஸாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். நவுன்னா ஒரே வீடியோவில் வந்துடுவோம் மேம், சும்மா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்தா போதுமா, நவுன் புரிஞ்சிருமானா பேசிக்காக உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு டெப்த்தாக அதில் கேட்கக்கூடிய ரூலு எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அந்த கொஷினோட டிஸ்கஷனோட வேணும்னா நீங்கள் நவுன்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2-3 பார்ட்ஸ் வரைக்கும் நமக்கு நவுன்ஸ் போகும். அப்போ அது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டாப்பிக்கை வேறு எங்கேயுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? வேறு எந்த சோர்ஸுமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய நீடு இல்லை. ஒன்ஸ் நம்மளோட வீடியோஸ் வந்து இப்போது நவுன் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், நவுன் பேஸ்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டைப் பண்ணிங்கன்னா கொஷின்ஸ் வரும், அதை போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது அடுத்தடுத்த டாபிக் நம்ம எப்படி போக போகிறோம்னா ரூலு, கொஷினு, எக்ஸாம்பிள், இந்த மாதிரியான பேட்டர்னில் மூவ் பண்ணும். ஓகே? கிளியரா? ஸோ இதெல்லாம் தான் கிராமர் டாபிக்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன கிராமர் டாபிக்ஸ் இருக்குன்றத பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய 8 பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் டென்சஸ், இஃப் கிளாஸ் அல்லது கண்டிஷனல் கிளாஸ், சப்ஜெக்ட் டு வெர்ப் அக்ரிமெண்ட், வாய்ஸு, டைரக்ட் இன்டைரக்ட், சூப்பர்ஃப்ளூயஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ், கனெக்டார்ஸ், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ், இன்வர்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம இப்போ எதுக்குள்ளே மூவ் பண்ண போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், வாட் இஸ் வாட் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எதுக்காக இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்மா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன, அது எதுக்காக, நம்மளுடைய இப்போ தமிழ்லே எடுத்துக்கோங்களேன், எத்தனை வேர் சொல் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து வைக்கிறோம் இல்லையா, பெயர் சொல், வினை சொல், வினை முற்று, பெயர் எச்சம், வினை எச்சம். அப்போது அந்த வார்த்தைகளோட பகுதி விகுதி எல்லாத்தையும் பிரிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் யாருன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே. அப்போது ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது என்னென்ன நிலையில் இருக்குது சொல்லப்படுது, அது என்னவா இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நவுன். நவுன்னா என்னென்னா இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்க நவுன் யாருமா, நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், ஐடியா. ஓகேங்களா? நேம் ஆஃப் அ
பர்சன், பிளேஸ், திங் இல்லையா? இது 3 மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒரு நபருடைய பெயர் அல்லது ஒரு இடத்துடைய பெயர் அல்லது ஒரு பொருளுடைய பெயர், இது மட்டும்தான் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மட்டுமல்லாது வேற எதுவும் நவுன் அப்படின்னு இனியிலேருந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா ஐடியா, ஸ்டேட், ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு நபருடைய பெயர், ஒரு இடத்துடைய பெயர், ஒரு பொருளுடைய பெயர் மட்டும் அல்லாது ஒரு கொள்கை, ஐடியா, ஓகேங்களா? பங்க்சுவாலிட்டி, ஹானஸ்டி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட், எந்த நிலை, அந்த நிலை வந்து வேர்பா இருக்காது, நம்மளால திரும்பி போக முடியும், செய்ய முடியுன்ற மாதிரி இருக்காது, காலத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனால் அதுவும் உதாரணம் சைல்டுஹுட், நம்ம திரும்பி போக முடியுமானா போக முடியாது. அடல்ட்ஹுட், ஓல்ட் ஏஜ், யங் ஏஜ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? அடுத்து யாருன்னா ஃபீலிங். ஸோ எல்லா ஃபீலிங்க்கும் ஒரு பேர் வச்சுருக்கோமா? உருன்னு இருந்தால் ஒன்று, சந்தோஷமாக இருந்தால் ஒன்று, சிரிச்சு நின்றா ஒன்று, அழுது நின்றா ஒன்று, மூலையில் உட்காந்தா ஒன்று, எல்லாத்துக்கும் ஒன்று என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஒரு பெயர். அந்த பெயர் எல்லாமும் என்னதான்? பெயர் தானே. அப்போது அதுவுமே என்னதுதான்? நவுன் தான். அப்போ நவுன் அப்படின்றது என்னம்மா? பெயர் சொல். நவுன் அப்படின்றது என்னம்மா? பெயர் சொல். ஓகேங்களா? அப்போ எதோட பெயர்லாம்? ஒரு நபரோட பெயர், ஒரு இடத்தோட பெயர், ஒரு பொருளோட பெயர், ஒரு கொள்கையோட பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபீலிங்கோட பெயராக இருக்கலாம், உணர்ச்சியோட பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு நிலையோட பெயராக இருக்கலாம். இது எல்லாமே என்னது தானா? ஒரு நவுனு தான். ஓகேங்களா? அப்போது நவுன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நேம் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ அப்போது இது எல்லாத்துக்கும் உதாரணம் ஒன்று சொல்லாமா? பர்சனோட நேம், நம்மளோட பெயரே என்னதான்? நவுன் தான். ஓகேங்களா? அடுத்து பிளேஸோட நேம், காஞ்சிபுரம், செங்கல்பேட், சென்னை அப்படின்றத சொல்லலாம். திங்கு, எவ்ரி திங் லைக் போர்டு, பென்சில், பென்னு, ரப்பரு, எக்ஸெட்ரா. அடுத்து ஐடியா, பங்க்சுவாலிட்டி, ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, இது எல்லாமே சொல்லலாம். அடுத்து ஸ்டேட்டு, சைல்டுஹுட், அடல்ட்ஹுட் அப்படின்றத சொல்லலாம். அடுத்து ஃபீலிங், ஹாப்பினஸ், சாரோ, ஜாய். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபீலிங்கோட நேம். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் வாட் தான் பார்க்குறோம். அந்தந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து எல்லாமே நான் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஓகேம்மா. ஸோ அடுத்து என்ன? ப்ரொனவுன். ப்ரொனவுனுமா? ப்ரொனவுனில் யார் இருக்கா? ரெண்டா பிரிங்களேன் ப்ரொனவுன்னு. ப்ரோ ப்ளஸ் நவுனு. ஓகேவா? அப்போது ப்ரோ, ப்ரீ ரெண்டுமே என்னென்னா முன்னாடி. ஓகேங்களா? அப்போது ப்ரோ நவுன் அப்படின்னா நம்ம நவுனுக்கு பதிலாக. ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன், ஒரு நவுனுக்கு பதிலாக நம்ம எழுதக்கூடியது தான் யாருன்னா இந்த ப்ரொனவுன். ஒரு முறையும் இப்போ என் ஃப்ரெண்டு இருக்காவீங்களேன், திவி, அவ. ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு பேர் திவி. அவளை நான் ஒரு முறையும் திவி இங்கே வாயேன், திவி இதை பண்ண, திவி இதை பாரேன், திவி திவி திவின்னு சொன்னால் அவள் என்ன பண்ண? சும்மா இப்போ பாரு திவி திவிங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லையா? அப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம்? திவி அப்படின்றத ஒரு முறை பயன்படுத்திட்டு அடுத்தடுத்த முறை நான் என்னவா பயன்படுத்தலாம்? ஷீ, ஷீ, ஷீ அப்படின்றத பயன்படுத்தலாம். அல்லது அவளுக்கான ப்ரொனவுன்ஸா ஹர்ரு, ஹர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தலாம். அப்போது நவுனை ஒரு முறை பயன்படுத்திட்டு அதுக்கு அடுத்தடுத்த முறைகள் நம்ம என்ன பயன்படுத்தணும்னா ப்ரோ நவுனை பயன்படுத்தணும். அப்போது நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது தான் ப்ரொனவுன். இதில் யார் யாரெல்லாம் வருவாங்க? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகேங்களா? நான், நாங்கள், நீ, நீங்கள், அவள், அவன், அது, அவர்கள், இது எல்லாமே என்னது தானா? ப்ரொனவுன் தான். இது பேசிக்கு. இன்னும் அட்வான்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குன்றத ப்ரொனவுன் கிளாஸில் சொல்கிறேன். அப்போது நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தினா அதுக்கு பேர் ப்ரொனவுன். அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அடுத்து யாருன்னா வேர்புமா. இந்நாள் வரைக்கும் வேர்புனாலே என்னன்னு சொல்லுவோம்? வினை சொற்கள் அப்படின்றத நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா? ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் வேர்டு. ஓகேங்களா? அப்போது பட் இது வினையை மட்டும்தான் குறிக்குமானா கிடையாது. சில நேரங்களில் வேறு எதையும் குறிக்கும். அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஓகேங்களா? அந்த வினையானது எந்த காலத்தை நோக்கி செய்யப்பட்டதுன்றதையும் சேர்த்து குறிக்கும். உதாரணம்,
நான் நில், கவனி, செல், எழுது, படி, ஓடு, விளையாடு, ஆடு, சாப்பிடு எல்லாம் சொல்றேன்னா அது என்னதுன்னா அந்த வினை, அந்த செயலை குறிக்கக்கூடிய சொல்லு. ஈட், ஜம்ப், ரன், லிசன், ரைட்டு, ஓகேங்களா, சி, ஸ்மெல், இதெல்லாமே என்னதுன்னா வேர்பு, ஓகேங்களா. ஆனால் இதே நான் அந்த நிலையோட சேர்த்து சொல்றேன்னா எப்படி சொல்லுவேன்? ஐ எம் ஈட்டிங், ஆம் ஈட்டிங், ஓகேங்களா. வாஸ், வேர், இஸ், ஆர், ஹாவ், ஹேஸ், டூ, டஸ் இதெல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா. அப்போ இதுவுமே என்னது தான்? வேர்பு தான். அப்போ வேர்ப் ஆனது வினை சொற்களை டைரக்டாவும் குறிக்கும், மற்றொன்று அது துணையாக வரக்கூடிய சொற்கள் இருக்கு இல்லையா, இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே யாரு தான்? வேர்பு தான், ஓகேங்களா. அந்த வினையையும் அந்த காலத்தையும் நோக்கி வரக்கூடியது இந்த வேர்ப்ஸு, ஓகேவா, கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து 4th ஒன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா adjectives. ஸோ அப்போ நீங்கள் வேர்ப்ஸில் என்ன எழுதிக்கிறீங்க? ஆக்ஷன் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்றத எழுதிக்க போறீங்க, ஓகேவா. ஓகே. அடுத்து adjectives. adjectives ஆர் நத்திங் பட், ஓகேங்களா. பேர்ல என்ன இருக்கு? ஆட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மீதி என்ன மேம்? ஜெக்டிவ்ஸு, அது எனக்கும் தெரியாது, ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். ஆடுனா அப்போ ஆட் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க போகிறோம், அதுக்காக சொன்னேன், ஓகேங்களா. ஸோ ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுன். உதாரணம், இந்த பென் எடுத்துக்கிறேன். இது என்னது? பென் அப்படின்றது நேம் ஆஃப் அ திங்கு, அப்போ இது ஒரு நவுன், ஓகேவா. நான் ஒரு முறை பென்னு சொல்லுவேன், அடுத்த முறை இது என்னன்னு சொல்லுவேன்? இட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு நான் கூடுதல் தகவல் தரேன் அப்படின்னா நான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதை மாற்றி எழுதுறேன், மாடிஃபை பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அதையுமே என்னதுன்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். அது எப்படி மேம் கொடுப்பீங்க? எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ பென், ஓகேங்களா, இது ஒரு பென், ஓகேவா. பட் இந்த பென்னு பிளாக் கலரில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக எழுதுது, என்கிட்ட ஒரு 10 குவான்டிட்டி இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி பென்னு இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது உலகத்தில். இது எழுதுறதுக்கு தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க, நான் மட்டும் இதை வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே இந்த பெண்ணை பற்றின கூடுதல் தகவல்லாம். அப்போது இதெல்லாமே என்னதுன்னா ஒரு அட்ஜெக்டிவ், கிளியரா. அப்போ adjectives are nothing but it gives additional information to a noun or pronoun, அது மாடிஃபையும் பண்ணலாம், திருத்தியும் அமைக்கலாம், மாற்றி அமைக்கலாம், அல்லது கூடுதல் தகவலும் தரலாம் அப்படின்றதே சொல்லக்கூடியதாக வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் யாருன்னா அட்ஜெக்டிவ்ஸ். அப்போ இது எப்படிலாம் குறிக்கும்? சைஸு, ஷேப்பு, கலரு, மெட்டீரியல் எப்படி இருக்குது, குவான்டிட்டி, குவாலிட்டி இதெல்லாம் சொல்லி வருதுன்னா அது எல்லாமே என்னதுன்னா ஒரு அட்ஜெக்டிவ், ஓகேவா, கிளியரா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு அட்வர்ப்ஸ். இது இன்னும் ஈஸி இல்லையா? பேர்ல என்ன இருக்கு? ஆடு. அப்போ சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாருக்கு சொன்னோம்? நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு மட்டும் சொன்னோம். இங்கே பேர்ல என்ன இருக்கு? வேர்ப் இருக்கு. அப்போ adverbs are nothing but it gives additional information or describes or modifies a verb. பட் வேர்புக்கு மட்டும் கிடையாது, டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குமே இது என்ன பண்ண போகுதுன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. பட் எக்ஸப்ட் யாருக்கு மட்டும் கொடுக்காது? ஆல்ரெடி யாருக்கு கொடுத்தாச்சு? நம்ம நவுன் ப்ரொனவுனுக்கு கொடுத்தாச்சு. நவுன் ப்ரொனவுன் கொடுத்தா அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு வச்சாச்சு இல்லைங்களா? அப்போ நவுன் ப்ரொனவுன் தவிர்த்து மீது எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் ஓகேங்களா ஒரு கூடுதல் தகவல் தருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா அட்வர்ப். அப்போ ஏன் மேம் இதுக்கு பேரில் வேர்பு வருது அப்படின்னா மெயினாக வேர்புக்கு கொடுக்கும். அங்கே எப்படி நவுன் ப்ரொனவுனுக்கு பார்த்தோம், இங்கே மெயினாக வேர்புக்கு கொடுக்கும், அதனால அட்வர்ப். ஆனால் வேர்புக்கு மட்டும் கொடுக்கறதோடு நிறுத்திக்காமல் இது வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கும்? ஒரு அட்ஜெக்டிவ்க்கும் இது ஒரு அட்வர்ப் வரும். உதாரணம், she is a beautiful girl. ஷீன்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுனா, இஸ்ன்றது வேர்ப், ஏன்றது ஆர்டிக்கல், பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ், கேர்ள்ன்றது அகைன் நவுன். ஓகேங்களா? அப்போ பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவா நான் இப்படியே சொல்லாம she is a
வெரி பியூட்டிஃபுல் கேர்ள்னு சொல்கிறேன். அப்போ பியூட்டிஃபுல்லுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். வெறும் பியூட்டிஃபுல் இல்லை, ஒரு வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் சொல்லும்போது அது அட்ஜெக்டிவ்க்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா, அப்போ அதுக்கு பேர் என்னன்னா அட்வர்ப். கிளியரா? அப்போ அட்வர்ப்ஸ்ன்றது வேர்புக்கு மட்டும் கொடுக்காது, அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். யாரெல்லாம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இவங்கெல்லாம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? இவங்களுக்கும் கூடுதல் தகவல் தருதுன்னா அதுக்கு பேர் அட்வர்ப். ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கோங்க பார்க்கலாம். அட்வர்ப்ஸ் அப்படின்றது it gives additional information. It gives additional information not only to the verbs but also to other parts of speech, to other parts of speech, except யாருமா? noun and pronoun. ஸோ இதுக்கு பேர் தான் adverbs. ஓகேங்களா? இப்போ பெரும்பாலும் adverbs எப்படி இருக்குன்னா 99% ஆஃப் adverbs ends with ly. lyல முடியக்கூடிய பெரும்பான்மையான வார்த்தைகள் என்னவா தான் இருக்கும்னா adverb-ஆ தான் இருக்கும். softly, roughly, ஓகேங்களா? ஸ்மூத்லி, ஸ்விஃப்ட்லி, ஹெவிலி. ஸோ இந்த மாதிரி ly-ல முடியக்கூடிய பெரும்பான்மையான வார்த்தைகள் என்னவா தான் இருக்கும்னா அட்வர்ப்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த 1% அல்லது 10% ஆஃப் த வார்த்தைகள் என்னவா இருக்கும்னா அட்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். நான் அதை வந்து உங்களுக்கு அட்வர்ப் கிளாஸில் அது தனித்தனி ரூலாகவே இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ இது பேசிக்காக என்ன கொஷினுக்கு ஆன்சர் கொடுப்போம்னா அட்வர்பு எங்கே, எப்போ, எப்படி, எவ்வளோ. ஒரு செயல் நடக்குதுமா, கிரிக்கெட் விளையாடுறாரு ஒருத்தர். ஓகேங்களா? எங்கே விளையாடினாம்ப்பா, எப்போ விளையாடினாம்ப்பா, எப்படி விளையாடினாம்ப்பா, எவ்வளோ நேரம் விளையாடினாம்ப்பா, இது எல்லாத்துக்கும் பதில் வருதுல்ல. இந்த பதில் எல்லாமே என்னதுன்னா ஒரு அட்வர்ப். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து யாருமா? ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா இட் லிங்க்ஸ் a noun to another noun or other part of speech. Other part of speech. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வார்த்தை இருக்குது, இதுக்கு உதாரணத்தோட மூவ் பண்ணலாமா? The table, the pen is dash the table. நான் என்ன சொல்கிறேன்? It links a noun to another noun. The penன்றது ஒரு நவுனா? நேம் ஆஃப் அ திங்கா? நவுனா? அடுத்து the tableன்றது அகைன் என்னதான்? ஒரு நவுனா? ஒரு பொருளோட பெயர் தான். அப்போ ஒரு நவுனை அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுன் கூட லிங்க் பண்ண பயன்படக்கூடிய சொற்கள் தான் என்னதுன்னா ப்ரிப்போசிஷன். ஒரு நவுனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுன் கூட லிங்க் பண்ண பயன்படுத்தக்கூடியதான் இந்த ப்ரிப்போசிஷன். அங்கே நவுனும் இருக்கலாம் அல்லது வேற வார்த்தைகளும் இருக்கலாம், அது நோ எரர்ஸ். ஓகேங்களா? மெயினாக நவுன் இருக்கும், நவுன் இல்லைன்னா வேற என்ன இருக்குன்னா வேற வார்த்தைகளும் இருக்கலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஓகேங்களா? அப்போ இங்கே என்னன்னு சொல்ல, அந்த பென் இஸ் ஆன் த டேபிள், அண்டர் த டேபிள், அபவ், பிலோ, இன்சைடு, ஓவர். இப்போ இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன் வார்த்தைகள் இருக்குது. இது எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் நத்திங் பட் த லிங்கிங் வேர்ட் விச் லிங்க்ஸ் a noun to another noun or other part of speech அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த ப்ரிப்போசிஷன். இன்னு, ஆனு, அட்டு, பை, வித்து, ஃபாரு, ஆஃப், டு, இது எல்லாமே என்னதுன்னா ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகேம்மா, ஸோ அடுத்து கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எப்படி ப்ரிப்போசிஷன் வந்து லிங்கர் தான். ஓகேங்களா? அதுவுமே வந்து ஜாயின் பண்ணும், பட் அந்த வாக்கியத்துக்குள்ளேவே ஒரு நவுனா அடுத்த நவுன் கூட பயன்படுத்தக்கூடியது நம்ம ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறோம். ஆனால் கன்ஜங்ஷன் அப்படின்றது நம்ம வேற என்னென்ன சொல்லலாம்னா கம்பைனிங் வேர்ட்ஸ். கம்பைனிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணுன்னா இணைக்கும். அப்போ எதை இணைக்கும்? வார்த்தைகளை இல்லாமல் வாக்கியங்களே இணைக்கிறதுக்காக வரும். ஓகேங்களா? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நான் சொல்கிறேன், ராஜு இஸ் அ குட் பாய்,
ராஜு இஸ் அ ஸ்மார்ட் பாய். அப்புறம் என்னன்னு சொல்லுவேன், ராஜு இஸ் அ குட் அண்ட் ஸ்மார்ட் பாய். ஒரே வாக்கியமா முடிச்சிட்டேனா? அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்துவது தான் இந்த கன்ஜங்ஷன். அப்போ இட் ஜாயின்ஸ் ஒன் ஆர் மோர் சென்டென்சஸ் அல்லது கிளாஸஸ். கிளாஸஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைம்மா, பகுதிகள் அல்லது பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கிளாஸஸ் அப்படின்றது பகுதி அல்லது பிரிவு. இப்போ நமக்கு ஒரு சில வாக்கியங்கள் வரும், அது டென்சஸ் இஃப் கிளாஸ் ரிலேட்டடாக வரும். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ மெயின் ஒரு வாக்கியத்தை சார்ந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தால் தானே நம்ம அதை வந்து ஒரு முழு வாக்கியம்னு சொல்லுவோம். ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் அந்த வாக்கியத்திலே என்னவா இருக்குன்னா 2 பிரிவுகளாக அல்லது பகுதிகளாக பிரிந்திருக்கும். இஃப் ஐ வேர் அ பேர்டு கமா ஐ வுட் ஃப்ளை, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இது தனித்தனி வாக்கியமானா கிடையாது, ஒரே வாக்கியம்தான். ஏன்னா ஒரு இடத்துல தான் புள்ளி இருக்கும். ஓகேங்களா? பட் இது என்னவா இருக்குன்னா இப்போ கிளாஸஸாக இருக்கும். ஒன்று வந்து டிபெண்ட்டாக இருக்கும், அந்த இன்னொரு பகுதியை சார்ந்து தான் இன்னொன்று சொல்ல முடியும். தனிச்சு சொன்னா அது பொருள் இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் எப்படி சொல்லனா தனிச்சே செயல்படும், தனிச்சே சொல்லலாம். அந்த இன்னொரு பகுதி தேவைன்றது கிடையாது. அப்போ இந்த மாதிரி 2-3 கிளாஸாக இருக்குன்னா கூட அதையும் சேர்க்கக்கூடியது யாருன்னா இந்த கன்ஜங்ஷன். அப்போ கன்ஜங்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் கம்பைனிங் வேர்ட்ஸ். இட் ஜாயின்ஸ் 2 or more sentences or classes அப்படின்றத பார்க்குறோம். அப்போ என்னென்னலாம் வருமா கன்ஜங்ஷன்ஸில்? அண்டு, பட்டு, ஸோ, ஆல்சோ, நாட் ஒன்லி, பட் ஆல்சோ, எய்தர் ஆர், நெய்தர் நார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கன்ஜங்ஷன்ஸில் வரும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லா டாப்பிக்குமே நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்கிறேன். நவுன், ப்ரொனவுன், வேர்ப், இனிமேல் இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஃபுல்லாக உட்காந்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? நவுன் NOUN, ப்ரொனவுன் ஃபுல்லாலாம் எழுதாதீங்க. N ஃபார் நவுன், PR ஃபார் ப்ரொனவுன்ற மாதிரி ஷார்ட்டாக. ஏன்னா அதிகமாக நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டே இருப்போம். நீங்கள் திருப்பி அதை எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது கன்ஜங்ஷன் முடிஞ்சுதா? ஸோ லாஸ்ட் ஒன், இது வரைக்கும் தான் நம்ம வந்து டெப்த்தாக பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைன் தான் சொல்லியிருக்கேன். இதில் தான் நம்ம 10-12 ரூலு, ஒரு டாபிக் எடுத்தாலும் 10 ரூல் 20 ரூலுன்ற மாதிரி ரூலு வித் எக்ஸாம்பிள் எக்ஸப்ஷன்ஸுனே ஒரு 10 ரூல் வரும். செய்யணுன்ட்டு ஒரு 10 ரூல் இருந்தாலும் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கு மட்டும் விதிவிலக்குன்ற மாதிரி ஒரு 10 விஷயம் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் டெப்த்தாக பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் யாருன்னா இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லைம்மா, ஷார்ட் எக்ஸ்கிளமேட்டரி வேர்ட்ஸ். ஷார்ட் எக்ஸ்கிளமேட்டரி வேர்ட்ஸ், சிறு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய சிறு சொற்கள் பொருந்தி வரக்கூடிய வாக்கியங்கள். ஓ, வாவ், அவுச், ஊப்ஸ், ஹலோ, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாமே எதோட வெளிப்பாடுனா ஒரு உணர்ச்சியோட வெளிப்பாடாக இருக்கும். இப்போ தமிழில் சொல்கிறலம்மா, அடடே என்னே மலை இது, அப்பப்பா அச்சச்சோ, இதெல்லாமே என்னது ஒரு உணர்ச்சியோட வெளிப்பாடா? அதே தான் என்னதுன்னா இந்த இன்டர்ஜெக்ஷன். அப்போ இதில் என்னென்ன வார்த்தைகள் வரும்? சின்ன வார்த்தைகள் வரும். ஓ, ஹவு, வாட், அவுச், ஊப்ஸ், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து அந்த வாக்கியங்கள் வந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம இன்டர்ஜெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். நாம் இன்னளவில் இப்போ பயன்படுத்துகிறோங்களா மெசேஜ் லாங்குவேஜ். HMM, நான் வந்து என்ன சொல்லுவேன் MMM, சரி 2 M 1 M, ஓகே KK அப்படியே முடிச்சிடுறோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே என்னதுன்னா இன்டர்ஜெக்ஷன் தான். இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா தனித்தனி பொருள் இருக்குது. மேம் இப்போ நான் அதெல்லாம் படிக்கணுமா கேள்வியாக கேட்பாங்களா? ஓகேனா என்ன, கேக்கேனா என்னன்னு கேட்பாங்களான்னா கிடையாது. ஸோ இன்டர்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ண தேவையில்லைன்னா இது வரைக்கும் கொஷின் பேப்பர்ஸில் எதிர்பார்த்ததே கிடையாது. இந்த செட் ஆஃப் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு ரைஸ் ஆனதே கிடையாது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தாலே அது இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்றது சொல்லியிருக்கேன். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் ஒரு கிளிம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறமா டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னா பேசிக் ஆஃப் டாபிக்ஸ். ஒரு பேசிக்காக ஒரு சில விஷயங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்ன, ஓகேங்களா, ஒகேபுலரினா என்ன, சின்டாக்ஸ்னா என்னன்ற மாதிரி விஷயங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டோன்னா
அடுத்து நம்ம அடுத்த கிளாஸஸ்ல அடுத்த வீடியோஸ்ல டைரக்டா டாபிக் உள்ள ஸ்டெப் ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேம்மா. ஸோ 8 parts of speech. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா noun. Noun is nothing but name of a person, place, idea, thing, state, feeling. பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்து ப்ரொனவுன் என்னன்னா நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது ப்ரொனவுன். அடுத்து வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன் வேர்டு, வினையை குறிக்கக்கூடிய சொற்கள் அல்லது ஸ்டேட் ஆஃப் பீயிங், இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், இது எல்லாமே. அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ், நவுன் ப்ரொனவுனுக்கு கூடுதல் தகவல் தருது அப்படின்னா அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ்ஸ். எக்ஸாம்பிள் சைஸு, ஷேப்பு, கலர் எல்லாமே ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து அட்வர்ப், நவுன் ப்ரொனவுன் தவிர்த்து மீது எல்லா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் கூடுதல் தகவல் தருதுன்னா அது அட்வர்ப். மெயினாக யாருக்கு கொடுக்கும்னா வேர்புக்கு கொடுக்கும். எந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலாக சொல்கிறதெல்லாம் அட்வர்ப்னா எங்கே, எப்போ, எப்படி, எவ்வளோ, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிச்சுன்னா அது எல்லாமே ஒரு அட்வர்ப். அடுத்து ப்ரிப்போசிஷன், ஒரு நவுனை அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுன் அல்லது வேறு ஏதேனும் வார்த்தையோட லிங்க் பண்ண பயன்படுத்தக்கூடியதான் இந்த ப்ரிப்போசிஷன். உதாரணம் இன், ஆன், அட், பை, வித், ஃபார், டு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். ஸோ அடுத்து கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் வந்து கம்பைனிங் வேர்ட்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கியங்களே இணைக்கும் அல்லது பகுதி பிரிவாக இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை வந்து இணைக்க வரக்கூடியது நம்மளுடைய கன்ஜங்ஷன்ஸ். அண்டு, ஸோ, நாட் ஓன்லி பட் ஆல்சோ, எய்தர் ஆர், நேதர்னார், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். தோ, ஆல்தோ, ஈவன் தோ. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்னன்னா ஷார்ட் எக்ஸ்கிளமேட்டரி வேர்ட்ஸ், இந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி உணர்த்தி வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம இன்டர்ஜெக்ஷன் சொல்கிறோம். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ஸ். ஓகே, ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும்தான், குயிக்காக மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது பார்க்குறோம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா ஆன்சர்ஸ் ஹூ அல்லது விச், யாரு அல்லது எதுன்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அனைத்துமே என்னதுன்னா ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நவுன் தான் சப்ஜெக்ட், ப்ரொனவுன் தான் சப்ஜெக்ட். கிடையாது. யாரு அல்லது எதுன்ற கேள்விக்கு எதெல்லாம் பதில் சொல்லுதோ அதெல்லாமே சப்ஜெக்ட். ஓகேங்களா? நான் கேட்குறேன், யாருப்பா அங்கே பழம் பறிக்கிறான்? ராஜுப்பா. அப்போ ராஜு சப்ஜெக்ட். ஓகேங்களா? எதாலப்பா எழுதுற? பெண்ணால எழுதுற. அப்போ பெண்ணு சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ யாரு அல்லது எதுன்ற கேள்வி ஹூ அல்லது விச்சுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு சப்ஜெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் அப்படின்றது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வாக்கியம். உதாரணம் எடுத்துக்கலாம். ராம் is a good boy. ராம் is a good boy அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்? ராம். இதில் யாருமா சப்ஜெக்டு? ராம். அப்போது சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து ராமை பற்றி இந்த ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கேனா? இஸ் ஏ குட் பாய்ன்றது யாரை சொல்லுது? ராம தான் சொல்லுது. அப்போ சப்ஜெக்ட் தாண்டி வரக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அப்போ சப்ஜெக்ட் தாண்டி வரக்கூடிய விஷயத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ப்ரெடிகேட். யார் எழுது எதுன்ற கேள்விக்கு பதில் சொல்கிறத சப்ஜெக்ட்னோ, சப்ஜெக்டை தாண்டி என்ன சொன்னாலும் ஓகேங்களா அதுக்கு பேர் என்னென்னா ஒரு ப்ரெடிகேட்டுன்னு சொல்கிறோம். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து பேசிக் 4 types of சென்டென்ஸ். மொத்தம் ஒரு 5-6 வகை சென்டென்ஸ் இருக்குமா. நான் டைரக்ட் இன்டைரக்ட் சொல்லும்போது சொல்கிறேன். ஆனால் நம்மளோட புழக்கத்தில் நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்துறது இந்த 4 வகையான சென்டென்ஸ் மட்டும்தான். ஆப்ளிகேட்டரி அந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா? டைரக்ட் இன்டைரக்டில் வேணும்னா நான் உங்களுக்கு அது என்னென்ன டைப் இருக்குன்றத ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா வரும், அது மட்டும் சொல்கிறேன். ஆனால் பேசிக்காக என்னெல்லாம் மட்டும் இருக்குன்னா இந்த 4 தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன், அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அசர்ட்டிவ் அல்லது டிக்ளரேட்டிவ். ஸ்டேட்மெண்ட், அசர்ட்டிவ் அல்லது டிக்ளரேட்டிவ். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு செய்தி வாக்கியம். எப்படிமா இப்போ வாக்கியங்கள் நிறைய விதம் இருக்குல்லங்களா தமிழில், அதே தான். ஓகேவா? அப்போ ஒரு வாக்கியத்தை பார்த்தோன்னே அது என்ன வகை அப்படின்றத சொல்லக்கூடியதா அமையக்கூடியது. அப்போது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வெறும் ஒரு பொதுவாக ஒரு செய்தியை குறிச்சிருக்கோம். அசர்ட்டிவ் அப்படின்றது அதுக்கு இன்னொரு பெயர், டிக்ளரேட்டிவ்ன்றதும் அதுக்கு இன்னொரு பெயர். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அவன் இங்கே வந்தான், அவன் இதை வாங்கினான், அவன் இதை படித்தான், அவன் தூங்கினான், சாப்பிட்டான்னு நான் சொல்கிறேன்னா அது ஜஸ்ட் ஒரு செய்தி. இன்னைக்கு இது நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன்னா செய்தி. அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய வாக்கியத்துக்கு பேர் என்ன? ஸ்டேட்மெண்ட் அல்லது அசர்ட்டிவ் அல்லது டிக்ளரேட்டிவ். இது எண்டு எப்படி இருக்குன்னா ஃபுல் ஸ்டாப்பில் இருக்கும், அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்ட்ராகேட்டிவ்.
சென்டென்ஸ். அது என்னன்னா இன்ட்ராகேஷன் எல்லாம் என்னம்மா தோண்டி தோண்டி துருவி துருவி கேள்வி கேட்குற அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாலே என்னன்னா கொஷினிங். அப்போ வினா வாக்கியம் தான் என்னதுன்னா இன்ட்ராகேட்டிவ். வாட் இஸ் யுவர் நேம் கேட்டேன்னா அதுவும் என்னதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ வினாவாக வரக்கூடிய எல்லாமே இன்ட்ராகேட்டிவ். அடுத்து இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ். ஸோ இம்பரேட்டிவ் என்னன்னா தமிழில் வரும் கட்டளை தொடர் அப்படின்னு வரும், அதே தான் ஆங்கிலத்தில். பட் கட்டளை மட்டும் இல்லை, ரெண்டுமே வரும். ப்ளீஸ் ரெக்வஸ்ட்டும் வரும் அல்லது கமாண்ட் ஆர்டரும் வரும். கெஞ்சியும் கேட்கலாம் கொஞ்சியும் கேட்கலாம். எப்படின்னா ஒன்று கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா இம்பரேட்டிவ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ கமாண்ட் அல்லது ஆர்டர் அல்லது ப்ளீஸ் ரெக்வஸ்ட் சஜஸ்ட் எல்லாமே என்னதுன்னா இம்பரேட்டிவ். ஸோ அடுத்து என்ன? எக்ஸ்கிளமேட்ரி. எக்ஸ்கிளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ எக்ஸ்கிளமேட்ரி சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய வாக்கியம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்டர்ஜெக்ஷனில் பார்த்தோம் இல்லையா? அது வருதுனால கண்டிப்பாக என்ன வரும்னா எக்ஸ்கிளமேட்ரி மார்க் வருமா? வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் இஸ் திஸ் சொல்லும்போது நான் கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுவேன்னா எக்ஸ்கிளமேட்ரி மார்க் பயன்படுத்துவேன். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எக்ஸ்கிளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு பொருள். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இது நாலுமே என்னென்னா 4 பேசிக் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வாக்கியமும் வந்து உருவாகும். ஓகேவா? கிளியரா? ஸ்டேட்மெண்ட் அல்லது அசர்ட்டிவ் அல்லது டிக்ளரேட்டிவ், அடுத்து இன்ட்ராகேட்டிவ், அடுத்து இம்பரேட்டிவ், அடுத்து எக்ஸ்கிளமேட்ரி. கிளியரா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கு அப்புறம் பேசிக் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ நான் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு 2 டேர்ம் மட்டும் சொல்கிறேன், அதோட நம்ம வந்து இந்த செஷனை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா vocabulary, syntax. vocabulary, syntax இது ரெண்டு மட்டும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. எந்த ஒரு வாக்கியம் கொடுத்தாலும் இது ரெண்டும் நீங்கள் கிளியராக இருக்கீங்கனாலே 75%லேருந்து 80% அந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களால் போட்டுற முடியும். ஓகேங்களா? அது என்ன மேம் அப்படின்னா vocabularyனா என்னம்மா? மீனிங். சொற்களோடைய பொருள் தெரிகிறது என்னதுன்னா vocabulary. இப்போ நான் சொல்கிறேன் குட், அதோட பொருள் என்ன? நல்ல. வெல், அதுவும் என்னதான்? நல்ல. இன்னொரு வெல் என்ன? கிணறு. ஓகேங்களா? அப்போ ஒரு சொல் நான் சொல்கிறேன், ஒரு சொல் இருக்குன்னா அதோட பொருள் உங்களால் சொல்ல முடியுது தெரியுதுன்னா அதுக்கு பேர் என்னென்னா vocabulary. பட் இதுவே கிராமட்டிக்கல் மீனிங், கிராமட்டிக்கல் மீனிங். இப்போ அதே குட்டு நான் சொல்கிறேன், நல்லன்றது மட்டும் தெரியாமல் அது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ராம்னு நான் சொல்கிறேன், அவன் ஒரு பையன் மட்டும் தெரியாமல் அது ஒரு நவுன், அது ஒரு சப்ஜெக்ட். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது என்னதுன்னா சின்டாக்ஸ். அப்போது ஏதோ ஒரு வாக்கியம் எடுத்துக்கலாமா? ஒரு வாக்கியம் உதாரணம், திவ்யபிரியா is my best friend. திவ்யபிரியா is my best friend. ஓகேங்களா? அப்போ திவ்யபிரியான்றது யாரு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுதா? அப்போ திவ்யபிரியா இஸ் அ நவுன். இந்த இடத்துல அது சப்ஜெக்ட். ஓகேங்களா? இஸ்ன்றது வேர்ப். இஸ்ன்றது என்ன வந்திருக்கு? வேர்பா வந்திருக்கு. மைன்றது என்னது? ப்ரனவுன். பட் என்ன ப்ரனவுன்னா பொசசிவ் ப்ரனவுன். ஓகேங்களா? அதெல்லாம் தான் நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம். அடுத்து பெஸ்ட்ன்றது என்னது? ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து ஃப்ரெண்டுன்றது அகைன் என்னது? ஒரு நவுனு. ஓகேங்களா? அப்போ நான் ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட பொருள் என்ன? திவ்யபிரியா என்னுடைய உயிர் தோழி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு பொருள் தெரியுது. ஆனால் அதை கிராமட்டிக்கலாக நம்மளால் பிரித்து இது என்னது அப்படின்றத சொல்ல முடியுதுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா சின்டாக்ஸ். அப்போ எந்த ஒரு வாக்கியம் கொடுத்தாலும் இதோட அந்த வாக்கியத்தோட மீனிங்கும் கிராமட்டிக்கல் மீனிங்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அங்கே என்ன தேவை, எங்கே என்ன வரணும், எது வரக்கூடாதுன்றதை ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கக்கூடிய சென்டென்ஸ்லலாம் என்ன பண்ணோம்? அந்த வார்த்தையை ஒரு அட்ஜெக்டிவாக, ஒரு அட்வர்பா, ஒரு வேர்பா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே பெரும்பாலும் உங்களால் அந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். கிளியரா? ஓகே. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, பேசிக்ஸ் ஆஃப் கிராமர் என்னன்றதை பார்த்துருக்கோம்.
ஃபர்தராக இதுக்கு அடுத்த வீடியோஸ் அண்ட் செஷன்ஸ் கிளாஸஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டைரக்ட் இன்டு த டாபிக்ஸ். நவுன்னா என்ன, நவுனில் என்னென்ன ரூல் இருக்குன்றத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ மேம்.